Hi guys, this is Rakesh and நீங்க பார்த்திருக்கிறது நம்ம Play Tamil Dub channel. Actually பார்த்தா இப்போ ரீசெண்டா ரெண்டு பெஸ்டான மூவிஸை பார்த்தேன். ரெண்டுமே அந்த ஃபீல் குட்டான ஒரு கான்செப்ட் கேட்டகரியில செம்மையா மர்ஜ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டோட்டல் வேற ஒரு மூவி, இந்தோனேஷியன் மூவி தான். ஆனா ஒரு சயின்ஸ் ஃபை கான்செப்ட்ல நல்லபடியா கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்ட் வைட்ல லைக் அந்த இடத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம இந்தியாவில் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தை பார்க்கணும் நம்ம யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. டேட்டா நீங்க அங்கே போய் சர்ச் பண்ணியோ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு படம் இப்போ ரீசெண்டா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறமா என்னையா படம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ மெயினாக இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோனேஷியன் மூவி SORIன்னு சொல்லிட்டு எ வைஃப் ஃப்ரம் த ஃபியூச்சர்னு. அண்ட் இந்த படம் லைக் பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஒரு லூப் மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் என்னடா அது இந்த மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடி வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலி ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காங்களாம். அண்ட் இவங்களுக்கு சில பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ நார்மலான ஒரு ஃபோட்டோகிராஃபரு. அண்ட் அவர் வந்து சரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சானா உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபஸ்ட்டு நம்ப மாட்டாங்க இவங்க அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு. பட் ஓகே அவங்க சொல்ல இவங்களும் அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி இவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அண்ட் அதில் அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்களா இல்லையா நீங்க பாருங்க. அண்ட் மெயினாவே ஒரு டைம் லூப் பேஸ்டான ஒரு மூவி மாதிரி மாறிடும். ஏன்னா இங்க நிறைய தடவை இறந்து போவாங்க, திருப்பி வந்துட்டே இருப்பாங்க, அதே டேல இருந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு ஆள் வந்து எத்தனை தடவை தான் அதே டே பிளஸ் அதே லைஃப் வந்து அவங்களால வாழ முடியும். அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது பிரேக் ஆயிரும்ல, அதை தான் நீங்க என்கிட்ட இந்த படத்துல பாப்பீங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு ஆசை வந்துடும், ஃபியூச்சர்ல நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியலி அவங்க சில விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க, அது வந்து பயங்கரமா இருக்கும். லைக் அவங்க ஹஸ்பண்ட் நடந்து போயிட்டு இருக்காங்க, பின்னாடியிலேருந்து அவங்கள அட்மையர் பண்ணிட்டே ஒரு வாக் பண்ணுவாங்க, பக்காவா இருந்திருக்கு. ஸோ அப்புறம் ஃபைனலாக அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை மாற்றிட்டாங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக இந்த படத்தை பாருங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு அப்படியே எபிக் ஸ்கேலில் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு கை ஜாயின் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் பாருங்க, ரெண்டு பேருக்குமே பர்ஃபெக்ட் ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு விஷுவல் வந்து அங்கே தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஸ்லோவாக தான் போகும், சில இடத்துல வந்து அப்படியே பொறுமையாக தான் அவங்க காமிச்சிருப்பாங்க விஷுவலாக. பட் பயங்கரமாக இருந்தது. ஒரு பியூர் டெடிகேட்டட் ட்ராமா மூவின்னு சொல்லுவேன். அண்ட் இப்போதைக்கு இந்த படம் நம்ம தமிழ் டப்ல கிடையாது, வெறும் இந்தோனேஷியன் லாங்குவேஜில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. வித் சப்டைட்டில்ஸோட நீங்கள் ஈஸியாக இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்தியன் மலையாள மூவி தான் நம்ம சர்வம் மாயான்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரியும் ஆல்மோஸ்ட் லைக் ஏன் அந்த சிமிலரான்னு சொல்றேன்னா, நம்ம ஹீரோ தனியாக இருப்பார், அவருக்கு லைக் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரோ கிடையாது. சடனாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேய் வந்து தெரிய ஆரம்பிச்சு. அண்ட் அந்த பேய் வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு தான். ஸோ லைக் ஒரு ஏஜ் கேப்பும் உள்ள இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அந்த பேய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுதான் வந்து அப்படியே விஷுவலாக வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சேம் வாக்கான சிமிலாரிட்டி சொன்னால் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இதுலேயும் வரும். பட் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான், லைக் அந்த லவ் என்ற எலிமெண்ட்டை தான் வந்து அது கொஞ்சம் நல்லபடியாக காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ பற்றி வந்தோன்னு வச்சோம், அவர் வந்து லைக் ஒரு பக்கம் அவருக்கு ஒரு லைக் அந்த கிட்டார்லாம் வாசிட்டு இருப்பார், மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால சரி இந்த கொஞ்சம் சாமியார் சைடு வந்து அவங்க ஃபேமிலி சைடு ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ஸோ அது வந்து அப்படியே அவர் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பார். அதில் கொஞ்சம் நல்லாவே அவர் ஏனோ பண்ணிட்டு இருப்பாரு. பட் அங்கேருந்து தான் அவருக்கு அந்த பேய் பின்னாடி போயிடும். அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு சாமி மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஸோ அவர் இந்த மாதிரி பேய் பார்த்தோன்னே அது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அப்புறமா அவர்களோட என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் கடைசியில் தெரிய வரும். பை த வே இதோட எண்டிங் எப்படி கன்க்ளூஷன் முடிச்சிருப்பாங்கன்னா, இவங்க எப்படி இறந்தாங்க, எப்படி அவங்க வந்து பேயாக மாறி இருக்காங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, ஸோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருப்போம். பட் கிளைமேக்ஸ் விஷயம் நல்லா இருந்தது. அந்த லைக் அந்த கோஸ்டோட பேர் தான் அந்த டெலுலுன்னு சொல்லுவாங்க. லைக் அவங்கள நீங்கள் மறக்க மாட்டீங்க, அது பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ முக்கியமாக ஒரு சீன் வரும், அந்த சீன் பார்த்து அப்படியே எல்லாருமே ஒரு கண்டிப்பாக சொல்கிறேன் பிளேஸ் அப்படியே ஒரு ஜர்க் ஆயிருப்பீங்க. அந்த கார் விட்டு இறங்குற சீன் தான். அண்ட் அது கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது. ஆனால் எண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ இது முடியுது, இது இன்னும் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குமே, ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் வந்து இப்போதைக்கு இந்த மூவி தந்திருக்கு. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா இது நம்ம தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்கா. ஸோ அப்படியே ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட கூட நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு மூவி தான் ஆஸ் ஒரு ஃபீல் குட் கான்செப்ட் வைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட என்ன தாட்ஸ், லைக் நீங்கள் இன்கேஸ் மூவியை பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களோட ரிவ்யூ கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் இந்த மாதிரி நியூ இன்ட்ராக்ஷனான வீடியோவோட ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம பல வருஷமாக ஒரே ட்ரெடிஷ்னலாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வாய்ஸ் ஓவர் முன்னாடி கிளிப்பிங்ஸ் வேற ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கோன்னு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் that's all guys, so keep watching, keep supporting Play Tamil Dub. See you in the next video. Bye guys.